அன்னை தமிழ் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் திருக்குறளும் மருத்துவமும் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருக்குறளிலே மருந்து என்ற ஒரு அதிகாரம் இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திருக்குறள் முழுவதுமே ஒரு மருந்து என்று கவுனியனார் என்ற புலவர் அழகாக தனது வெண்பாவிலே குறிப்பிடுகின்றார். சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவினைக்கு மாமருந்து முந்திய நன்னறிகள் நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய இன்குறள் வெண்பா. அதாவது இந்த திருக்குறள் முழுவதுமே ஒரு இனிப்பான மருந்து, கசப்பான மருந்து அல்ல, இனிப்பான மருந்து. ஏனென்றால் அதை சொல்பவர்க்கு வாயினிக்கும், கேட்பவர்க்கு காதினிக்கும், சிந்திப்பவர்க்கோ சிந்தையெல்லாம் இனிக்கும். அவ்வாறு ஒரு இனிமையான மாமருந்து. அது இருவினைக்கு மாமருந்து என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் எமது உடல் நோய், உளநோய் ஆகிய இரு நோய்களுக்குமே அது ஒரு மருந்து. எனவே நாங்கள் இப்பொழுது ஒரு குறளை எடுத்துக்கொள்வோம். சுவை ஒளி ஊரோசை நாற்றமன்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. அதாவது ஐம்புலன்களை, அதன் உறுப்புகளை, அவற்றை அறிந்து அவற்றை கையாள தெரிந்தவன் இந்த உலகத்தையே ஆட்கொள்ள முடியும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இந்த குறள் நமக்கு புரிந்ததோ இல்லையோ, நான் நினைக்கிறேன் கொரோனா வைரஸுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது. அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த கொரோனா வைரஸ் பரவுகின்ற விதம் நமது வாய் வழியாக சுவை, ஒளி நமது கண்கள் வழியாக, ஊறு தொடுகை மூலமாக, ஓசை காது வழியாக, நாட்டம் மனம் அதாவது மூக்கு வழியாக ஆகிய இந்த ஐம்புலன் உறுப்புகளோடாக இந்த கொரோனா வைரஸ் பரவி இன்று வள்ளுவரின் கூற்றுப்படி அகில உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காது வழியாக பரவுவது எவ்வாறு என்று நீங்கள் கேட்கலாம். பொதுவாக காது வழியாக இந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் காதிலே இன்ஃபெக்ஷன் அதாவது கிருமி நோய்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக சிலருக்கு காதிலே துவாரங்கள் ஏற்படுவது. அவ்வாறு துவாரங்கள் ஏற்பட்டால் அந்த துவாரங்களூடாக போகின்ற வைரஸ் அதிலிருந்து மூக்குக்கு இருக்கும் இணைப்பான ஒரு குழாய் போன்ற அமைப்பினூடாக மூக்குக்கு வந்து அதிலிருந்து உடலுக்கு சென்று நோயை பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவ்வாறான காதில் துவாரம் இருப்பவர்கள் தங்கள் காதுகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் கண்களை மறைப்பதற்கு கோகல்ஸ் அல்ல கண்ணாடி போன்றவற்றை அல்லது விழித்திரை அதாவது கண்ணாடி திரை அதாவது வைசர் அல்லது மற்றது முகக்கவசம் மூக்கையும் வாயையும் மறைப்பதற்கு அணிந்து கொள்வதன் மூலம் இந்த நோய் பரவுகின்ற வாய்ப்பை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். சிலர் இப்பொழுது இந்த முகத்திரை அணிவதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம். சிலர் தங்களுக்கு தடுப்பூசி ஏற்றுக்கொண்டபடியினால் தங்களுக்கு இந்த நோய் ஏற்படாது என்ற எண்ணமும் சிலருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த தடுப்பூசி ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த நோய் எதிர்ப்பு தன்மை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். 6 மாசமோ 8 மாசமோ இருக்கும். அதன் பிறகு அதனுடைய தன்மை குறைந்து கொண்டு போக மீண்டும் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவதாக, இந்த நோய் கிருமிகள் உடலுக்கு வந்து சேர்வதை இந்த தடுப்பூசிகள் தடுக்கப் போவதில்லை. இந்த நோய் கிருமிகள் வந்து உடலில் ஏற்படுத்துகின்ற நோயை தவிர்க்கலாம் அல்லது நோய் வந்தால் அதன் தாக்கத்தை குறைக்கலாமே ஒழிய இந்த நோய் பரவுவதை தடுக்க முடியாது. அண்மை காலங்களில் நாங்கள் கண்டோம், அதாவது சில காலங்களுக்கு முன்பு டெல்டா திரிபு அது சற்று வீரியம் கூடியது. அது எங்களுடைய அதாவது உலகிலே பரவலாக காணப்பட்டது. ஆனால் அந்த டெல்டா வைரசுகள் அதிகமாக மூக்கின் பின்புறம் உள்ள இழையங்களிலே கூடுதலாக தங்கி இருப்பது அவதானிக்கப்பட்டது. ஆனால் ஒமிக்ரான் போன்ற சற்று வீரியம் குறைந்த வைரசுகள் தொண்டை பின்புறத்தில் உள்ள நமது இழையங்களில் தங்கி இருப்பது அவதானிக்கப்பட்டது. எனவே மூக்கினூடாக வெளிப்படுகின்ற டெல்டா வைரஸ் மூக்கினூடாக வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே சுவாச காற்றினூடாக வெளிப்படும். ஆனால் சுவாச காற்றின் வேகம் சற்று குறைவானது. ஆனால் ஒமிக்ரான் போன்றவை அதிகமாக பரவுவதற்கு காரணம் தொண்டையின் பின்புறத்தில் இருப்பதன் காரணமாக நாங்கள் பேசும்போதோ, உறக்க பேசும்போதோ அல்லது சிரிக்கும் போதோ அல்லது பாடும் போதோ அவை கூடுதலான தூரத்துக்கு வாய் வழியாக என்றால் மூக்கினூடாக வருவது கீழ் நோக்கி போகும், வாயினூடாக வருவது சமாந்தரமாக போகும். எனவே
அதன் மூலம் அதிகமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இந்த முகத்திரையை அணிந்து கொள்வது, மற்றது காதிலே துவாரம் உள்ளவர்கள் காதையும் மறைத்து கொள்வது, கண்களையும் நாங்கள் மறைத்துக் கொள்ள முடியும், அதாவது கண்ணாடி போன்றவற்றால் மறைத்துக் கொள்ள முடியும் என்றால் அதுவும் மிகவும் பாதுகாப்பானது. எனவேதான் நாங்கள் இந்த தடுப்பு முறைகளை நாங்கள் சற்று கவனமாக நாங்கள் கடைபிடிப்பது எப்பொழுதும் நமக்கு மட்டுமல்ல, நம்மளும் இந்த மற்றவர்களுக்கு பரவக்கூடிய காரணத்தினால் அவர்களையும் பாதுகாப்பதற்கு உதவும். வள்ளுவருடைய இன்னொரு குறள் கூறுகின்றது, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நெடுவாடார். ஆகவே ஐம்புலன்களையும் சரியாக கையாளக்கூடியவன் நீண்ட ஆயுளுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த வள்ளுவரின் வாக்குக்கேற்ப நாமும் நமது வழிமுறைகளை கையாளுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.